நான் உங்களுக்கு வழங்கும் முதல் அறிவுரை என்னவென்றால், நீங்கள் வர்த்தகம் செய்யும் கால அளவை அறிந்து கொள்வதே உங்கள் முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும். சரிதானே? இது நீங்கள் எந்த வகையான வர்த்தகர் என்பதை பொறுத்தது. நீங்கள் ஒரு பொசிஷன் ட்ரேடராக இருக்க போகிறீர்களா? நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக அல்லது குறுகிய கால வர்த்தகராக இருக்க போகிறீர்களா? நீங்கள் ஒரு நாள் வர்த்தகராக, டே ட்ரேடர் அல்லது ஸ்கால்பராக இருக்க போகிறீர்களா? உங்களுக்கு எந்த வகையான வர்த்தக முறை பொருத்தமானது என்பதை என்னால் கற்றுக் கொடுக்க முடியாது. அது உங்களுக்குள் தான் உள்ளது. இந்த விரிவுரையில் நான் கற்றுக் கொடுக்க போகும் கருத்துக்கள் உங்கள் யோசனை தவறானது என்பதை அடையாளம் காண உதவும், ஆனால் விலை உங்களுக்கு தரும் குறிப்புகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். இதற்காகத்தான் நான் இண்டிகேட்டர்களை பயன்படுத்துவதை நிறுத்தினேன். சார்ட்டுகளில் கேண்டில்களை மறைக்கும் அல்லது உங்கள் கவனத்தை திசை திருப்பும் எதையும் நான் லிப்ஸ்டிக் என்று கேலியாக அழைக்கிறேன். சரி. தினசரி ஷார்ட் இந்த விலை கட்டமைப்பின் அடிப்படை என்று நான் கருதுவதால், குறைந்த கால அளவிலான அனைத்து சிறு மாற்றங்களும் அதற்கு உட்பட்டதாகவே இருக்கும். இதன் பொருள் என்ன? இது இப்போது ஒரு நீண்ட கால உயர்நிலை, லாங் டர்ம் ஹாய். இந்த உயர்நிலையை விலை தாண்டிச் செல்லும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அப்படி விலை தாண்டிச் சென்றால், இந்த விலை மட்டம் விலையை தக்கவைக்கும் என்றும், அல்காரிதம் மீண்டும் விலை நிர்ணயம் செய்து கீழே செல்லும் என்றும் நான் செய்த தினசரி பகுப்பாய்வு தவறு என்று அர்த்தம். விலை அந்த நிலையை தாண்டினால் எனது பகுப்பாய்வு தவறானது என்று பொருள். எனவே விலை மாற்றங்களை மேலும் ஆய்வு செய்து பொறுமையாக இருந்து கூடுதல் தகவல்களை பெற முயல்வேன். அல்லது நான் வர்த்தகத்தில் இருந்தால் எனது பகுப்பாய்வு தவறு என்பதை ஒப்புக்கொண்டு ஸ்டாப் அவுட் ஆவதை எனது இடர் மேலாண்மையாக கருதுவேன். இது ஒரு நஷ்டமான பரிவர்த்தனை. இதன் பொருள் உங்கள் வர்த்தக மாதிரி தவறானது என்று அல்ல. இதன் பொருள் நீங்கள் ஒரு தோல்வியுற்ற வர்த்தகர் என்று அல்ல. அந்த பரிவர்த்தனை லாபகரமாக அமையவில்லை, இது வணிகத்தில் ஒரு சாதாரண செலவு என்றுதான் அர்த்தம். விலை இந்த உயர்நிலைக்கு கீழே இருக்கும் வரை இது ஒரு நீண்டகால உயர்நிலையாகவே இருக்கும், ஏனெனில் இது எதைக் கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது? சில்லறை வர்த்தக கருத்துப்படி இது ஒரு உயர்ந்த கால அளவிலான எதிர்ப்பு நிலை, ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதனால் நாம் விஷயங்களை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் எளிய ஆதரவு மற்றும் எதிர்ப்பு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கருத்துக்களிலிருந்து நீங்கள் விலகிச் செல்ல உதவும் வகையில் புதிய கருத்துக்களை உருவாக்குவோம். எனவே இந்த நீண்டகால உயர்நிலை மாறாமல் இருக்க வேண்டும். வேறு வார்த்தைகளில் சொன்னால், விலை அதைவிட அதிகமாக செல்லக்கூடாது. நாம் அந்த நியாயமான மதிப்பு இடைவெளியின் ஃபேர் வேல்யூ கேப் குறைந்த மட்டத்திற்கு வர்த்தகம் செய்து, அங்கு ஆதரவை கண்டறிந்து மீண்டும் உயர்ந்து உயர்நிலைக்கு அருகில் வர்த்தகம் செய்து, ஆனால் அதை தாண்டக்கூடாது. மிகவும் முக்கியமானது. இது ஒருமுறை சரிந்து இங்கே ஒருங்கிணைக்க தொடங்கியதும் சில்லறை வர்த்தகர்கள் இது ஒரு புல் ஃபிளாக் என்று நம்புவார்கள். அத்தகைய அமைப்புகளை நான் விரும்புவேன், ஏனெனில் அவற்றை எதிர்த்து வர்த்தகம் செய்ய எனக்கு பிடிக்கும். ஆகவே அது ஒரு தவறான புல் பிளாக். விலை இதுபோல சரிந்து பிறகு மீண்டும் உயர்ந்தால் ஒவ்வொரு முறையும் இது முக்கியமானது. இந்த விவரங்களை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டிய பகுதி இதுதான். ஒவ்வொரு முறையும் விலை ஒரு சமநிலையின்மையைச் சரிசெய்யும் போது, அதாவது இந்த மெழுகுவர்த்தியின் குறைந்த அளவு இந்த மெழுகுவர்த்தியின் உயர்ந்த அளவு ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் கீழே செல்வது போல, அது மேலே சென்று சரிசெய்தவுடன் அந்த ஸ்விங் ஹாய் இந்த உயர்விலிருந்து இந்த உயர்விலிருந்து உருவாகிறது. அது ஒரு ஸ்விங் ஹாய். நான் அதை உடனடியாக என் மனதில் குறித்துக் கொள்வேன், சார்ட்டில் அல்ல, ஏனெனில் எதுவும் என்னை திசை திருப்பக்கூடாது. அந்த நேரத்தில் நான் இவற்றை சார்ட்டில் எழுதினால் அது எனக்கு கவனச்சிதறலாக இருக்கும். ஆனால் நான் அதை உள்வாங்கிக் கொள்ளும் விதம், இந்த விரிவுரையின் போது நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு பழைய சமநிலையின்மையின் மறுசீரமைப்பும் அந்த தருணத்தில் உருவாக்கப்படும் ஸ்விங். நான் உடனடியாக அதை என் மனதில் இடைக்கால உயர்வாக, இன்டர்மீடியட் டர்ம் ஹாய், அல்லது இந்த நிலையில் கீழே வந்து இதை நிரப்பியதால் அது ஒரு இடைக்கால தாழ்வாக, இன்டர்மீடியட் டர்ம் லோ, கருதுகிறேன். இதன் பொருள் என்ன? இதன் முக்கியத்துவம் என்ன? பொதுவாக ஒரு இடைக்கால தாழ்விற்கு வலதுபுறம் ஒரு உயர்ந்த குறுகிய கால தாழ்வும் இடதுபுறம் ஒரு உயர்ந்த குறுகிய கால தாழ்வும் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இந்த இடைக்கால தாழ்வு மறுசீரமைப்பால் உருவாகிறது, ஆனால் இங்கே ஒரு உயர்ந்த குறுகிய கால உயர்வும் உள்ளது. ஆனால் சந்தை இந்த குறுகிய கால தாழ்விலிருந்து இங்கே வர்த்தகம் செய்யப்படுகிறது. எனவே அது மேலே உயர்கிறது ஆனால் தோல்வியடைகிறது. அது இங்கே தோல்வியடைகிறது. அந்த தோல்வியை நாம் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் இந்த தாழ்வை பார்த்தால், உயர்ந்த தாழ்வு
தோல்வியுற்ற உயர்ந்த தாழ்வு. எனவே இங்கே என்ன உருவாகிறது? இரண்டு குறுகிய கால உயர்வுகளுக்கு இடையே ஒரு பென்னண்ட். அவற்றிற்கு இடையே உள்ள மிக உயர்ந்த புள்ளி அது ஒரு இடைக்கால உயர்வாகும். ஆனால் உங்கள் குறிப்புகளுக்கான முக்கிய விஷயம் என்னவென்றால், இந்த பெரிய மெழுகுவர்த்தி போன்ற ஒரு சமநிலையின்மை மறுசீரமைக்கப்படும்போது அது ஒரு இடைக்கால தாழ்வாக மாறுகிறது. அதேபோல எதிர்முனையில் இந்த கீழ்நோக்கிய நகர்வு ஒரு ஃபேர் வேல்யூ கேப். அது அங்கு மறுசீரமைக்கப்பட்டவுடன் அதை நான் ஒரு இடைக்கால உயர்வாக வகைப்படுத்துகிறேன். இப்போது நாம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையும் இடம் இது. பாரம்பரியமாக வரையறுக்கப்பட்டது. லேரி வில்லியம்ஸால் அவருடைய படைப்புகளிலிருந்து நான் எங்கே விலகிச் சென்றேன் என்பதை நீங்கள் காணலாம். சரி, இது எனது வளர்ச்சியின் தொடக்கத்தில் மிகவும் செல்வாக்குமிக்கதாக இருந்தது. மேலும் அவருடைய VHS பாடத்திட்டமான ஃபியூச்சர்ஸ் மில்லியனர்ஸ் கான்பிடென்ஷியல் ட்ரேடிங் கோர்ஸ் சில் அவர் இதை கற்றுக் கொடுப்பதை பார்த்தபோது எனக்குள் ஒரு விவாத புள்ளியாக இருந்தது. சந்தை கட்டமைப்பை அணுகும் அவருடைய அந்த யோசனை. அவர் இந்த புத்தகத்தில் இதை பற்றி சிறிது கற்றுக் கொடுக்கிறார். சரிதானே? எனவே இது லாரி வில்லியம்ஸ் எழுதிய லாங் டெர்ம் சீக்ரெட்ஸ் டு ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங் புத்தகம். புத்தகங்கள் என்று பார்த்தால் அதிகம் இல்லை. என்னிடம் 2000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன. ஆனால் எனது முழு தொகுப்பிலும் ஒரு சில புத்தகங்கள் மட்டுமே பயனுள்ளவை என்று என்னால் உறுதியாகச் சொல்ல முடியும். என்னால் அவற்றை தூக்கி எறிய முடியவில்லை. ஏனென்றால் முதலாவதாக நான் அவற்றுக்காக அதிக பணம் செலவழித்தேன். அது வெறும் ஏக்கம்தான். அந்த புத்தகங்களில் உள்ள விஷயங்களை நான் துரத்திக் கொண்டிருந்தேன். ஆனால் எப்போதும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். அவை உண்மையில் ஒருபோதும் வேலை செய்யாது. இப்போது நான் மேலும் செல்வதற்கு முன் இந்த நீண்டகால உச்சத்திற்கும் இந்த நீண்டகால குறைவிற்கும் இடைப்பட்ட வரம்பை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். அந்த வரம்பு இலக்கு நிர்ணயிக்கும் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும். அதை பற்றி நான் சற்று நேரத்தில் விரிவாக விளக்குகிறேன். ஆனால் ஒரு மணி நேர பார்வையில் இந்த மேல்நோக்கி மூடிய மெழுகுவர்த்திகள் அப் க்ளோஸ் கேண்டல்ஸ் அதுதான் எனது ஒரு மணி நேர ஆர்டர் பிளாக்கிற்கான வரம்பு. அந்த வரம்பிற்குள் நான் நியாயமான மதிப்பு இடைவெளிகளை ஃபேர் வேல்யூ கேப்ஸ் தேடிக்கொண்டிருக்கலாம். புத்திசாலித்தனமான யோசனை. சந்தை கடைசி மிக உயர்ந்த மேல்நோக்கி மூடிய மெழுகுவர்த்திக்கு கீழே வர்த்தகம் செய்வதை நான் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. எனக்கு அது தேவையில்லை. ஏனென்றால் சந்தை கட்டமைப்பிற்குள் நான் எதை தேடுகிறேன் என்று எனக்கு புரியும். வெறும் உயர்வு குறைந்த தாழ்வு மட்டுமல்லாமல் சந்தையின் அடிப்படை விஷயங்களை நான் கவனிக்கிறேன். ஒரு உயர்கால அவகாசத்திற்குள் உயர்வு முதல் உயர்வு வரை, தாழ்வு முதல் தாழ்வு வரை அது என்ன செய்கிறது என்று ஆராய்கிறேன். நினைவில் கொள்ளுங்கள், நாம் இந்த மேல்நிலைக்குச் சென்று சமநிலைப்படுத்தி இறுதியில் விற்பனை பக்க பணப்புழக்கத்திற்கு செல்சைட் லிக்விடிட்டி கீழே இறங்கி வர்த்தகம் செய்ய போகிறோம் என்பதுதான் அந்த முன்னிபந்தனை. அந்த யோசனையை விளக்குவதற்காக நான் இதை பயன்படுத்துகிறேன். வேறு வார்த்தைகளில் சொன்னால், மேலே இது ஒரு குறுகிய அமைப்பை ஷார்ட் பேட்டர்ன் விற்பனை செய்வதற்கான ஒரு கரடி சந்தை வடிவத்தை உருவாக்கும். பின்னர் அந்த குறைந்த நிலையை நோக்கிச் செல்லும். இப்போது இது இங்கே அழகாகச் செய்வதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஆனால் நான் உங்களை இந்த விலை மாற்றத்திற்குள் அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். நான் பெரிதாக்குவதற்கு முன் உற்று கவனியுங்கள். நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? வீடியோவை நிறுத்துங்கள். நான் வீடியோவை நிறுத்தப் போவதில்லை. ஐசிடி உங்களால் என்னை கட்டாயப்படுத்த முடியாது. சரி. இங்கே நீங்கள் ஒரு சிறிய ஏற்றத்தாழ்வை காணலாம். அங்கே இருக்கும் அந்த ஒற்றை மெழுகுவர்த்தி போல. ஒரு மணி நேர சார்ட்டில் இங்கே நடந்த அதே விஷயம்தான் இது. அது அங்கே சமநிலைப்படுத்தப்படுகிறது. இங்கே அதன் சிறிய பதிப்பை நாம் கொண்டுள்ளோம். அது ஒரு ஃப்ராக்டல். இது ஒரு சிறிய அல்லது உயர்கால அவகாசத்தில் மீண்டும் மீண்டும் நிகழும் அதன் அமைப்பில் ஒரே மாதிரியான ஒன்று. இது ஒரே மாதிரியாக இருக்காது, ஆனால் பொதுவான கருத்துடன் நெருங்கிய தொடர்புடையது. இது இந்த மெழுகுவர்த்தியின் உயர்நிலைக்கு மீண்டும் வர்த்தகம் செய்தால் கவலைப்பட வேண்டாம். நான் சிறிது நேரத்தில் பெரிதாக்குகிறேன். அதுதான் உங்கள் நுழைவு புள்ளி. அது தீவிரமானது. நான் எதை தேடுகிறேன் என்று தெரிந்தால் ஆக்ரோஷமாக இருப்பதில் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே ஒரு சமநிலையின்மை உள்ளது. அது அங்கேயே அதை சரிசெய்கிறது. அதை பார்க்கிறீர்களா? எனவே சந்தை கட்டமைப்பை பயன்படுத்தும்போது தொழில்முறை கண்ணோட்டம் என்ன என்பதை பற்றி பேசுவோம். பொசிஷன் டிரேடுகளுக்கு இது காலம் அடிப்படையில் 3 முதல் 6 மாதங்கள் அல்லது 1 வருடம் வரை இருக்கும். இப்போது என்னிடம் இது போன்ற பல வர்த்தகங்கள் இல்லை. ஆனால் சந்தையில் ஒவ்வொரு 3 முதல் 4 மாதங்களுக்கு ஒருமுறை, அது பங்குகள், கமாடிட்டிகள் அல்லது அந்நிய செலாவணியாக இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட ஊசலாட்டம் ஸ்விங் வெளிப்படும். இதை பற்றி மற்ற வீடியோக்களிலும் பிற பாடங்களிலும் பேசியிருக்கிறோம். அதை நான் இங்கே விளக்கப் போவதில்லை.
ஆனால் நீங்கள் அத்தகைய வர்த்தகர் என்றால் உங்கள் குறிப்பிட்ட சந்தைக்கான சந்தை கட்டமைப்பை உடைக்க நீங்கள் பயன்படுத்தும் 3 கால அளவு நிச்சயமாக மாதாந்திர, வாராந்திர மற்றும் தினசரி சார்ட்கள் ஆகும். சரிதானே? மாதாந்திரம் உங்கள் மிக உயர்ந்த கால அளவு, வாராந்திரம் உங்கள் இடைநிலை கால அளவு, பின்னர் தினசரி கால அளவு அது உங்கள் குறுகிய கால அளவாக இருக்கும். இப்போது ஒரு ஸ்விங் டிரேடராக சந்தை கட்டமைப்பை உடைப்பதற்கான உங்கள் அடிப்படை தினசரி 4 மணி நேரம் மற்றும் 1 மணி நேர சார்ட்டை பார்ப்பதை உள்ளடக்கியதாக இருக்கும். சரி, உங்கள் அமைப்பு உயர்கால அளவான தினசரியில் நீங்கள் காண்பதின் அடிப்படையில் இருக்கும். இது பொசிஷன் டிரேடை போலவே இருக்கும். மாதாந்திர ஷார்ட் உங்கள் பொசிஷன் டிரேடு அடிப்படையாக இருக்கும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நாம் அதிகமாக வாங்கப்பட்டிருந்தால் ஓவர்போட் மாதாந்திர ஷார்ட்டில் ஏதோ ஒரு உச்சி அமைப்பு இருக்க வேண்டும். ஷார்ட் பொசிஷனை எளிதாக்க வாராந்திர மற்றும் தினசரி ஷார்ட்டுகளில் சந்தை கட்டமைப்பு உடைவதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஸ்விங் டிரேடு மாதிரியில் ஸ்விங் டிரேடுகளுக்கு மிக உயர்ந்த கால அளவை பயன்படுத்துவதன் மூலம் அதே சந்தை கட்டமைப்பை பயன்படுத்துகிறீர்கள். இந்த அணுகுமுறையில் தினசரி ஷார்ட் இருக்கும், பின்னர் அதை 4 மணி நேர ஷார்ட்டாகவும் 1 மணி நேர ஷார்ட்டில் குறைந்த விலை செயல் ஆய்வாகவும் உடைக்க வேண்டும். எனவே நீங்கள் 1 மணி நேரத்தில் நேரத்தை கணக்கிடுவீர்கள், 4 மணி நேரத்தில் நிர்வகிப்பீர்கள், மேலும் வர்த்தக யோசனை தினசரி ஷார்ட் என்ற மிக உயர்ந்த கால அளவின் அடிப்படையில் கட்டமைக்கப்படும். சரி, இங்கே ஸ்விங் டிரேடர்களின் மாதிரியில் நீங்கள் ஒரு குறுகிய கால வர்த்தகர் என்றால் இத்தகைய வர்த்தகங்களுக்கான கால அளவு 1 நாள் முதல் 1 வாரம் வரை இருக்கலாம். ஊசலாட்ட வர்த்தகத்தின் ஸ்விங் ட்ரேடிங் கால அளவு 1 வாரம் அல்லது அதற்கு மேலாக இருக்கும். இதை நான் குறிப்பிட மறந்துவிட்டேன். ஆனால் குறுகிய கால வர்த்தகத்திற்கு உங்கள் வர்த்தக நோக்கம் அல்லது திசைக்கான சார்புக்கு நீங்கள் 4 மணி நேர விளக்கப்படத்தை பயன்படுத்துவீர்கள். அதன் பிறகு 1 மணி நேர விளக்கப்படம் உங்கள் வர்த்தக மேலாண்மை அல்லது இடைநிலை காலகட்டமாக இருக்கும். உங்கள் 15 நிமிட விளக்கப்படம் நுழைவுக்கான நேரத்திற்கும் உங்கள் வர்த்தகம் முடிவுக்கு வருகிறதா என்பதையும் லாபத்தை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதா என்பதையும் கண்டறியும் ஆரம்ப அறிகுறிகளை பார்க்கவும் பயன்படுத்தப்படும். நாள் வர்த்தகத்திற்கு நீங்கள் பார்ப்பது போல இது 1 மணி நேர விளக்கப்படமாகும். இது மிக உயர்ந்த காலகட்டமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வர்த்தகத்தை 15 நிமிட காலகட்டத்தில் நிர்வகிப்பீர்கள், மேலும் நுழைவதற்கு 5 நிமிட விளக்கப்படம் பயன்படுத்தப்படும். இப்போது குறுகிய கால ஊசலாட்ட மற்றும் நிலை வர்த்தகங்களில் நுழைவதற்கு நீங்கள் 5 நிமிட விளக்கப்படத்தை பயன்படுத்த முடியாது என்று அர்த்தமல்ல, சரிதானே? உங்கள் வர்த்தகத்தின் வரம்பில் குறைந்தது 3 காலகட்டங்களை கொண்டிருப்பதற்கான கட்டமைப்பை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். ஒவ்வொரு தனிப்பட்ட வர்த்தக மாதிரிக்கும் இந்த 3 குறிப்பிட்ட காலகட்டங்களில் சந்தை அமைப்பை நீங்கள் எவ்வாறு பிரிக்கிறீர்கள் என்பது திசை சார்பு அடிப்படையில் உங்களுக்கு தேவையானதை தெளிவுபடுத்தும் அடித்தளத்தை மீண்டும் வழங்கும். சரி,